ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கடாய் பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் ஆகட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பேன் வச்சு அதில் வந்து 3 ஸ்பூன்ஸ் வந்து ஆயில் ஊற்றிட்டு நான் 3 ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட் பண்ண ஆனியனை வந்து கடாயில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே தக்காளியும் நீங்கள் போட்டு 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயத்துக்கு 2 தக்காளியும் போட்டு நல்லா வதங்கட்டும். ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்படி எடுத்து நம்ம ஜாரில் வந்து போட்டுக்கலாம். நான் 6 முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிட்டு நான் வந்து கேப்சிகமும் வெங்காயத்தையும் வந்து க்யூப் சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வேண்டிய அவசியம் இல்லை, வதங்கினா போதும். ரெண்டுத்தையும் நல்லா வதங்கி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வதங்கினதை ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பன்னீர் மேரினேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப இது பண்ணோன்னா நம்ம பன்னீர் வந்து புட்டுரும், அதனால் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. பன்னீர் அதே மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பவுலில் திருப்பி நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடாயில் வந்து திருப்பியும் எண்ணெய் ஊற்றிட்டு நெய் ஊற்றிக்கலாம். பட்டர் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இருக்க ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் எடுத்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்சம் நான் இஞ்சி பூண்டு இப்போ தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து அரைக்கலை, போட்டு ஆல்ரெடி பேஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால் நான் இப்போ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் போட்டிருக்கேன், கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன், மஞ்சள்தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வைப்போம். ஏன்னா கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகணுன்றதுக்காக தான். ஒரு 3 மினிட்ஸ் மூடி வச்சா போதும். நல்லா கொதிச்சிடும் பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் நம்ம கொஞ்சம் வதக்கி வச்சுருந்த அந்த கேப்சிகம் ஆனியன் ரெண்டுத்தையுமே போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 4 மினிட்ஸ் போதும். போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள், 3-4 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நம்ம கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி போட்டு